சாரிடி வடிவு, எனக்கு நிஜமா உனக்கு இவ்வளவு கோவம்னு தெரியவே தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்டேன்டி. எப்படி நீ சமாதானமாவ, இல்ல எப்படிதான் உன்னை சமாதானப்படுத்தணும் எனக்கு நிஜமா தெரியலடி. புலம்ப விட்டுட்டா. என்ன மச்சான், வடிவு சமாதானம் ஆயிட்டாளா? டேய், அசிங்க சிங்கமா ஏதாவது கேட்டுருவேண்டா. டேஷ் மாதிரி போடா. ஏன் மச்சான் இவ்வளவு கோவப்படுற? சமாதானம் ஆனாலா இல்லையா? ஆகல, என்ன பண்ண போற இப்ப? மச்சான் சாரிடா மச்சான், என்னைக்குமே நீ இந்த மாதிரி தனியாக குடிச்சதே இல்லை, அதுவும் என்னை விட்டு குடிச்சதே இல்லைடா. அதனால ஏதோ பிரச்சனை போல, ரொம்ப பெரிய பிரச்சனை போலன்னு நினைச்சுதாண்டா அவளை திட்டேன். அவனுக்கு பொறுமையா நான் குடிச்சேன்டி நேத்து, இதுதான் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பேன். நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டடா. சாரிடா, நாளைக்கு வடிவு கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறேன், சரியா? என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா. தயவு செஞ்சு வடிவு கிட்ட போய் எதுவும் நீ பேச தேவைடா, நானே பாத்துக்கிறேன். சரி ஓகே, சரிவா, நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு போறேன். நீ வேற ரொம்ப கோவமா இருக்க. எனக்கு போக தெரியும், நீ கிளம்பு. என்னடா? நான் பார்த்து போய்க்கிறேன்டா, நீ கிளம்பு. இல்லடா, நான் கூட வரேன். நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு போக தெரியாது? நீ போடா. ஓரியா இல்லையா? கிளம்பிட்டேன்டா. ச்சே, வடிவு கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கணுமோ, தெரியாம தப்பு பண்ணிட்டோமே. மச்சானுக்கு நம்மளாலே பிரச்சனையா போச்சு இன்னைக்கு. இனிமே வச்சு நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இன்னும் போலையா நீ? போயிட்டேன்டா. எப்போ இவ சமாதானம் ஆகுவானே தெரியலையே. வடிவுக்கு இவ்வளவு கோவம் வரும்ன்றது இன்னைக்குதான் எனக்கு தெரியுது. ஆனா சொல்ல வரத கூட கேட்க மாட்டேங்கிறா, அதுதான் கஷ்டமா இருக்கு. எப்பா, இனிமே தயவு செஞ்சு குடிச்சிடவே கூடாது. குடிய விட எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். ஆனாலும் இவ ரொம்ப கோவப்படுறாளே, இவளை எப்படி சமாதானப்படுத்த போறோன்னு தெரியல. என்ன பண்றது? பையனா பொறுத்துட்டா பொண்ணுங்கிட்ட கெஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் போல. உன் மேலதான்டா தப்பு. ஆமா, நேற்று நீ ஏன் குடிச்ச? ஃபர்ஸ்ட் ஒருவேளை பெர்மிஷன் வாங்கி குடிக்கலன்றதுனாலதான் நம்ம மேல கோவமா இருக்காளோ, இல்ல குடிச்சாலே அவனுக்கு பிடிக்காதா? இன்னும் வடிவை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் வேலையா என் செல்லத்தை சமாதானப்படுத்துறது தான். ஆனா எப்படின்னு தான் தெரியல. ஏய் 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 விஜய், எனக்கு நேத்துல உன் மேலே அவ்வளோ கோவமாக இருந்துச்சு தெரியுமா? அது எப்படி நீ குடிப்ப? லூஸு. அதுக்கும் காரணம் நீ தான். அழகா குடிக்காம கொள்ளாமல் இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும்ல. நீ பாட்டி குடிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் உன் உடம்பு தானே பாதிக்கும். அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நேற்றெல்லாம் உன்கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அப்படி போக மாட்டேன். ஏன்னா நேற்று நான் என் சொல்லத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நேற்று நீ அதுவும் பஸ் ஸ்டாண்டில் கெஞ்சிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னும் சிரிப்பாக வந்துச்சு தெரியுமா? உனக்கு நானா அவ்வளோ முக்கியமாடா? என் லைஃப்பில் யாருமே என்னை இந்த அளவுக்கு முக்கியமான பர்சனாக நினச்சதே இல்லை தெரியுமா? இதெல்லாம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வடிவமா, என்ன குரல் கொடுக்க மாட்டேங்கிறா? வடிவு, சொல்ல மட்டுமா? என்ன இன்னைக்கு புடவை கட்டியிருக்க? ஏன் கட்டக்கூடாதா? தினமும் நீ புடவை கட்டினா கூட எனக்கு சந்தோஷம் தான். சரி மட்டுமா, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன், சரியா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. விஜய் சார், விஜய், என்ன குரலே கொடுக்க மாட்டேங்கிற? விஜய், ரெஸ்ட் ரூம்லயும் இல்லை போல. ஓய், எங்கே போன? நேற்று நான் அலைய விட்டேன்றதுக்காக இன்னைக்கு நீ என்ன அலைய விட பார்க்குறல? எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வா மாமா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி கட்டிட்டு வந்திருக்கேன், உனக்கு தான் ரொம்ப பிடிக்கல செல்லக்குட்டி. குடிக்க மட்டும் செய்யறத சொல்லு, அதனால தான் உனக்கும் எனக்கும் சண்டை வருது. ஆமாம், நீ எங்கே போன முட்டை கண்ணு? உண்மையே சொல்லவா, நீ எப்பெல்லாம் என் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வரையோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். ஆனால் திருப்பி நீ என்ன கெஞ்சி விடுவ பாரு, அப்போ எனக்கு ஒரு சம கோவம் வரும் தெரியுமா? ஆனால் இந்த ஸ்ரேயா பேரெல்லாம் இழுத்தேன்னு வச்சுக்கோ, இதுக்கு மேலே அவ்வளோதான், உன்னை போட்டு அடி நடிச்சிருவேன். சீக்கிரம் வாடா, ஐம் வெயிட்டிங். நான் கீழே போகிறேன், கீழே போய் பார்க்கும்போது நீ இருக்கணும், புரியுதா? எங்கே போன? எனக்கு ஒரு மெசேஜாச்சும் போட்டு போயிருக்கலாம்ல. வர நீ எங்கே போகிற வர நீ கிட்ட சொல்லாமலே போகிற விஜய். ரொம்ப ரொம்ப பேட் பாய் நீ. ஆனால் உன் முட்டைக்கண்ணை வச்சு அப்படியே மயக்கிடுற லூஸு. கீழே வெயிட் பண்ணுற, சீக்கிரம் வந்துடு. அச்சோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பாட்டி, இந்தாங்க பாட்டி, காஃபி எடுத்துக்கோங்க. அச்சோ பாட்டி, என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? வடிவு, என்ன பாட்டி ஆச்சு, ஏன் அழுகுறீங்க? வீட்லேயும் யாரும் காணோம், என்னாச்சு? போச்சு. என்ன போச்சு? எல்லாமே போச்சுமா. என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. விஜய்க்கு என்னாச்சு? சொல்லுங்க பாட்டி, என்னாச்சு? அது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. விஜயே விஜயே எங்கு சென்றாய்,
பாரு. சீரியஸா நம்ம சொல்லிருக்காங்க. சீரியஸா விஜய், காலையில இருந்து நீ வீட்டுல அதனாலதான் இல்லையா? என்ன விட்டுறாத விஜய் ப்ளீஸ். வடிவு, நான் ஹாஸ்பிட்டல் போறேன். எனக்கு புரியுதுமா, உன்னால தாங்கிக்க முடியலன்னு. கடவுளே, இந்த பிள்ளைங்களை கஷ்டப்படுத்திடாதப்பா, நல்லபடியா இருக்கணும். என் பேராண்டி பொழைச்சு வந்துடணும்ப்பா. விஜய்க்கா இப்படி ஆகணும். கடவுளே, நல்லபடியா பொழைச்சு வந்துடணும். அழாதீங்கம்மா, அவனுக்கு எதுவும் ஆகாதான், நல்லபடியாக பொழைச்சி வந்துடுவான். அழாதீங்க. ஐயோ, இவனை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கார் எடுத்துகிட்டு போக சொல்லி. 2 வீலர் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. வடிவ இப்போ விஜய் சாருக்கு எப்படி சார் இருக்கு? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு வடிவ. டாக்டர்ஸ் வெளியே வந்தால் தான் என்னன்னு தெரியும். என்னால் அங்கே நின்று அழுக கூட முடியல. விஜய், நீ எப்போ வருவ? உனக்கு என் ஞாபகமே இல்லையா? எப்படி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? சீக்கிரம் இழந்து வா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு விஜய். நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். கடவுளே ப்ளீஸ் காப்பாத்திரு. கடவுளே, விஜய் காப்பாத்திரு ப்ளீஸ். வேணா என் உயிரை கூட எழுத்துக்கோ, ஆனா விஜய் நல்லபடியா இருக்கணும். கடவுளே ப்ளீஸ். நீ இல்லாம நான் இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஜய். ப்ளீஸ் அந்த தண்ணி மட்டும் எனக்கு கொடுத்துடாத. இப்பவுமே நீ என் கூடவே இருக்கணும், என் பக்கத்துல இருக்கணும். உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லடா. என் மேலதான் தப்பு. நீ குடிச்சாலும் பரவாயில்ல, நான் விட்டு இருந்திருக்கணும். இப்போ நீ என் கூடவே இல்லாத அளவுக்கு ஆக போதும்னு பயமா இருக்கு. வந்துட்டியா? இங்கே நல்லா வந்து வேஷம் போட ஆரம்பிச்சிட்டியா? வேண்டாம் ஸ்ரேயம்மா, இப்போ எதுவும் பேசாதீங்க. நீங்க என்ன பேசினாலும் அது கேட்குற மனநிலைமையில நான் இல்லை. ப்ளீஸ் விட்டுருங்க. உன்னால தாண்டி எப்பவுமே பிரச்சனை. நீ மட்டும் விஜய் மாமா விட்டு விலகி இருந்த இந்த நடந்தே இருக்காது. நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். நான் என்ன பண்ணேன்? அவனும் பின்னாடியே சுத்திட்டே இருக்கிறது தாண்டி பிரச்சனை. உன்னை நினைச்சுக்கிட்டே தாண்டி இருக்காரு அவரு. நீ தான் காரணம். ஸ்ரேயம்மா, எதுவாக இருந்தாலும் அவர் வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு என்னை தனியாக விடுங்க ப்ளீஸ். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன்டி. இவன் என்ன மிரட்டுறாடா விஜய். எழுந்து வந்து கேளு. என்னை யார் எப்போ கஷ்டப்படுத்தினாலும் இல்லை திட்டினாலும் நீ தானே வந்து கேட்ப. இப்போ மட்டும் ஏன் உள்ள படுத்துக்கிட்டு இருக்க? நீ எழுந்து வந்தோடனே கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். நீ அவளை கேட்கணும். சீக்கிரம் எழுந்து வா. இப்போ கூட அவன் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறான் பாரு. எழுந்து வந்து பாரு விஜய். சீக்கிரம் வாடா. என் இதயத்தில் எதுவும் ரொம்ப வலிக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதயமே அப்படி அறுத்து போட்ட மாதிரி இருக்கு. ப்ளீஸ் விஜய், சீக்கிரம் எழுந்துரு ப்ளீஸ். இனிமே உன்னை திட்ட மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ குடிச்சாலும் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை மட்டும் விட்டு போயிடாத விஜய். அது எனக்கு வாழ்நாள் முழுக்க பெரிய தண்டனையாக இருக்கும். எழுந்துரு. ஐம் சாரி. நான் என்ன பண்ணிருந்தாலும் ஐம் சாரி. எழுந்துரு ப்ளீஸ். உனக்கு எப்பவுமே நான் கெஞ்சுறதுல ரொம்ப பிடிக்கல. இப்போ பார், நான் இவ்வளோ கெஞ்சுறேன். இன்னும் டாக்டர் வெளியே வந்து நீ ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நீ எப்போ சரியாகுவ? சீக்கிரம் சரியாக. அல்லாதீங்கம்மா, சாருக்கு எதுவும் ஆகாது. வடிவு, இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை வடிவு. சரியாகிடுமா. சார் நல்லபடியாக பழைய மாதிரி நம்ம கூட வந்திருப்பாரு. கவலைப்படாதீங்க. உன் வார்த்தை அப்படியே பழிக்கணும் வடிவு. என் புள்ள மட்டும் என் கூட இல்லாமல் போயிட்டேன். என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதை விட ஒரு பெரிய தண்டனை எனக்கு இருக்கவே முடியாது வடிவு. எனக்கும் அதை விட ஒரு பெரிய தண்டனை இருக்கவே முடியாதுமா. விஜய், நான் வெளியே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் இன்னும் உள்ள கூப்பிடாம இருக்க? எனக்கு ஒன்று பார்க்கணும். அதுவும் இப்பயே பார்க்கணும். என்னால சுதந்திரமா அழுக கூட முடியல. விஜய் விஜய், கண்ணிலே உன்னை கண்டேனே, காயங்கள் நீ தந்தாயே, உன்னை விட ஒரு உறவிங்கில்லையே, எனக்கே எனக்காய் பிறந்தவனே, இமையோடு இமையாய் உன்னை வைத்து காப்பேன் நான். கண்விழியும் நீயே, கருவிழியும் நீயே, என்னவனே நீதானே விஜய். சார், விஜய் கண்ணை முடிச்சிட்டானா? கூல் மிஸ்டர் விக்ரம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பொழைச்சிட்டான டாக்டர்? இதுக்கு மேலே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை மேம், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணியாச்சு. அவருக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்திட்டப்பா. விஜய்,
எல்லா செக்கப்பும் பண்ணி முடிச்சிட்டிங்களா டாக்டர்? இன்னும் ஒரு 2-3 வாட்டி வேணா கூட தரவா செக் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ் விக்ரம், எவ்ரி திங் இஸ் ஃபைன். இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன் இருக்கட்டும், நீங்கள் யாராச்சும் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே டாக்டர், இன் கேஸ் எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஷோர் விக்ரம். தலை பயங்கரமா வலிக்குதே. விஜய் அம்மா இப்போ பரவாயில்லையாப்பா விஜய்? பரவாயில்லப்பா, லைட்டாக தலை தப்பா வலிக்குது. ஒரு 2-3 நாள் அப்படி தான் விஜய் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். டாக்டர் கிட்ட பேசிட்டே எந்த இஷ்யூ இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரியா, நீ நல்லா ரெஸ்ட் பண்ணிவிடா. சரி விக்ரம். அல்லாதீங்கம்மா, அல்லாதீங்கப்பா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா அம்மா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க, நான் விஜயை பார்த்துக்கிறேன். இங்கே இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் சரியாயிடுச்சுல, எதுவும் பிரச்சனை இல்லை, தைரியமாக வீட்டுக்கு போயிருங்க. சரிப்பா, ஏதாச்சும்னா ஃபோன் பண்ணு, சரியா? சரிப்பா, நான் தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். சாரிடா விக்ரம், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேனா? சீச்சி இல்லை விஜய், நம்ம நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்றது இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி விஜய், நீ ரெஸ்டடு. நான் போய் மெடிசன்ஸ் ஃபியூ வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். உன் ஃப்ரெண்டு சிவா வெளியே தான் இருக்கான், அவனை உள்ளே அனுப்பிச்சி வைக்கிறேன், உன் கூட பேசிக்கிட்டு இருப்பான். சரியா? ஓகேடா. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சேட்டம்மா. நாங்களாம் ரொம்ப பயந்து போயிட்டோம் சார். உங்களுக்கு இப்போ சரியாயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் தான் உச்சரே வந்துட்டு. சரிங்க சரிங்க சேட்டம்மா. உடம்ப பார்த்துக்கோங்க சார். நான் உன்னை தனியாக விட்டே இருந்துடக்கூடாது மச்சான், ரொம்ப பயந்துட்டேன்டா. விட்ரா, எதுவும் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு, அத்தோட விடு. மச்சான் கொஞ்சம் உட்கார ஹெல்ப் பண்ணா. சரி மச்சான், வா மச்சான். நீ தாண்டா உண்மையான ஃப்ரெண்டு. உட்காரவேன்னு சொன்னேன், அதுக்காக இப்படி உட்கார வச்சுட்டு நீ ஏறி இது மேலே உட்காந்துக்கிறியடா லூஸு. என்னப்பா, நீ பாட்டுன்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்து படுத்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே எங்கேன்னு அலைஞ்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நேற்றே தெளிவாக சொன்னேன், நான் வந்து உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன்டாரு. நீ தான் ஓவரா நானே போய்க்கிறேன்னு. இப்போ பாரு. இதோ வந்துட்டாங்கல்ல மேடம். இந்த மேடம். மச்சான் சரக்கு அடிக்கலாமா? டேய் தைரியம் தான்டா, இவன் முன்னாடியே கேட்குற. குடிக்கலாம் மச்சான், கண்டிப்பாக குடிக்கிறோம். ஆனால் ஒரு 3 நாள் கழிச்சு குடிக்கிறோம். சரி சரிடா. வடிவு மேடம் பேசுங்க, என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? சரி மச்சான், நான் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பேசிட்டு வாங்க. சரியா? எதுக்குடா வெளியே போகிற? உங்ககிட்ட பேச தான் வந்திருக்காங்க. ஆமாம், இவங்க இவங்க யாரு? டேய் என்னடா கேட்குற? ஆமாம் மச்சான், யாரா இவங்க? டாக்டரா? டேய் என்னடா? மாமா இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல ஸ்ரேயா. நமக்கு முன்னாடி இந்த வடிவு முந்திரி கொட்டை மாதிரி வந்து மாமாவை பார்த்துருக்காளே, திமிரு பிடிச்சவன். வடிவு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அவனுக்கு இப்போ தலையில் அடிபட்டுருக்குல்ல, அதனால கொஞ்சம் நாள் ஆகுமோ என்னவோ. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். சரியா? என்ன மறந்துட்டு இருப்பாரு சிவா சார். சிச்சி அப்படிலாம் இருக்காது, நீ எப்படி நினைக்கிற? இப்ப கூட மாமா அவளையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இவளாலதான் இவர் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை. மாமா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம், எதுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? இருக்கட்டும் ஸ்ரேயா. இப்பயும் நீங்க எனக்கு பெரிய தண்டனை தான் விஜய் கொடுத்துட்டீங்க. என்ன மறக்கவே மாட்டேன்னு சொல்லுவீங்க, மறந்துட்டீங்க. என்ன காலம் பூரா அழுக வச்சுட்ட விஜய். கடவுளே, நீ இதுக்கு என்ன கொண்டு போட்டிருக்கலாம். சரி மாமா, நீங்க ரெஸ்ட் எடு, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி ஸ்ரேயா. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, அதனால தான் கேட்குறேன். டேய் உனக்கு இவங்க யாருன்னு தெரியலையா? தெரியலடா, அதான் நானும் கேட்குறேன், டாக்டரான்னு. அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேற. விஜய் சார், உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல, லைட்டாக தலை தான் வலிக்குது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் யாருன்னு தெரியல. நீங்கள் யாரு? உங்க வீட்டில் வேலை செய்கிறேன். ஓ சாரி, எனக்கு தெரியல. வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லையே, இதுக்கு எதுக்கு சாரி கேட்குறீங்க? இவனுக்கு உண்மையாவே எல்லாமே மறந்து போச்சா? இவன் வடிவை உருகி உருகில லவ் பண்ணா, இது எப்படி வடிவை தாங்கிப்பா? உங்க பேர் என்ன? வடிவு. அழகு. என்ன தெரியுதா? அழகா இருக்கு உங்க பேரு. இன்னும் தெரியல. தேங்க்யூ சார். நம்ம அப்புறம் கண்டிப்பா மீட் பண்றோம். ஏன் அழுகிற மாதிரி இருக்கு? அழுகாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த கட்டுலாம் போட்டதுனால மூஞ்சி பார்க்க நல்லா இல்லையா? அதனால தான் பயந்துட்டு அழுகுறீங்களா? இல்ல, நிஜமாவே உனக்கு தெரியலையா விஜய்?
மச்சான் அவங்க கிட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லுடா. எதுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க? அதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, நான் தான் நல்லாயிட்டேனே. அப்புறம் ஏன் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க? சொல்லு மச்சான். நான் போய் வடிவுக்கிட்ட என்னத்தடா சொல்லுவேன்? பாவம் அவளே, நீ உண்மையாவே மறந்துட்டியாடா? நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு எதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. இல்ல வேண்டாம் வடிவு, தேவைப்படாது. என் ஃப்ரெண்டு தான் இருக்கால, அவன் என்ன பார்த்துப்பான். நீங்க போங்க. ஃப்ரெண்டு இருக்காங்களா? சரி, ஓகே, அப்போ நான் போகிறேன். ம், போயிட்டு வாங்க. கால்லையும் அடிபட்டிருக்கா? லைட்டா நீ கிட்ட தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ஹீல் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி மச்சான், இரு நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். ம், கவலைப்படாத வடிவு, டாக்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். உண்மையாவே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா விஜய்? இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியலடா. வர கோவத்துக்கு ஓங்கி ஒன்று மூஞ்சிலே குத்தலாமான் இருக்கு. இப்படி நீ என்ன மறந்த? என்னாச்சு? ஏதோ பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க போங்க, என் ஃப்ரெண்டு பார்த்துப்பான். நான் இருக்கும்போதே அவன் பார்த்துக்கணும்னு சொல்கிறல்ல. ஐ மிஸ் யூ விஜய். இப்பயாச்சும் உனக்கு நான் ஞாபகத்தில் வரணும் விஜய். என்னாச்சு வடிவு, ஏதாவது வேணுமா? இல்லை இல்லை, எதுவும் வேண்டாம். ம், உங்களுக்கு என்ன தெரியலையா? தெரியல. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பம்பரை கிட்ட மட்டும் என்ன மறந்துட்டா. காதலிக்க நேரமில்லை அதர் எபிசோட்ஸ் அண்ட் மீதி சீரீஸோ பாருங்க, மறந்துடாதீங்க. ஆமா, இவன் தான் மறந்துடுவா, நீங்க மறந்துடாதீங்க. பாய், ஹாப்பி வீக்கெண்ட். ஹாப்பி வீக்கெண்ட்.